நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட் தான் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அட்டகாசமாக நான் படம் எல்லாமே படம் எந்த சீனும் குறை சொல்ற மாதிரி கிடையாது. படம் அவ்வளோ அருமையாக எமோஷனலாக இது படம் பார்க்குறது உட்காந்து. ஆனால் ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்ல வராங்க. ஒரு கோடி கிராமத்துல இருந்து வந்து இந்த அளவுக்கு மின்னுக்கு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றத சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி சொல்ல எனக்கு வார்த்தையால் சொல்ல தெரியல. அது அந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் மிக உரிய விருதான ஒரு அர்ஜுனா அவார்டு பிளேயரோட ஒரு வாழ்க்கை வரலாற படமாக எடுத்துருக்குறாங்க. அது இல்லாத தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்ன நடக்குதோ அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். துருவிக்ரம் நல்லா நடிச்சுக்கிறாரு. படம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு போகிறாங்க. நல்லா இருக்குது படம். எதிர்கால விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற வகையில் இருக்குது. ஒரு இந்தியன் பிளேயர் அவர் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இந்தியாவில் 2 அர்ஜுனா அவார்டு தான். 1 ராஜரத்னம், 2வது கணேசன், மனத்தி கணேசன். ஒரு படம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணது. ரஞ்சித் அண்ணன் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுனால மாரி செல்வராஜ் நல்லா எடுத்துருக்கிறார். படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நல்ல ஸ்பீடு, ஓவராக ஸ்பீடாக போகுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் அளிக்கிற வகையில் ஒரு நல்ல ட்ரெண்டிங் மூவியாக எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எனக்கு கேட்ட படம் நல்லா இருக்குது. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சிதனுக்கு இந்த படத்தை மாறி சொல்கிறாரு. நம்ம மனத்தி கணேசன் தூத்துக்குடியில் இருக்காரு. அவர் ஸ்டோரி எடுத்தது ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குது. இனி வரும் ஸ்போர்ட்ஸ் மேன்லேருந்து வந்து இந்த படத்தை பார்க்கணும். படம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஊக்குவிக்க ஒரு வரையிலே இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்குது. நம்ம ஜாதியெலாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க படத்தில். கபடியை பொறுத்தவரை ஜாதி கிடையாது. எல்லாம் வந்து ஒன்றா கை கோத்துன்னு வந்து விளையாடுற கேம். இதில் ஜாதி பார்க்கக்கூடாது. ஜாதியை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி ஜெயிச்சிருக்கிறான்றது தான் படமே. படம் நல்லா இருந்ததுங்க. படம் என்ன சொல்கிறது, என்ன தான் ஜாதி அதெல்லாம் இருந்தாலும் நம்ம படித்து முன்னேறது, நம்ம திறமையை வச்சு வெளியில் வர்றது தான் அது ஒரு தான் பெரிய ஒரு அடையாளம்ன்றதை வந்து மாரி செல்வராஜ் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அழகியெல்லாம் படம் நல்லா இருக்கு. படத்தோட நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அது மட்டும் தானே தவிர மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. மற்ற படத்தை காட்டிலும் இந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்த டச் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னது ரியல் லைஃப் ஸ்டோரி தான் எல்லாமே. ஆனால் அது மேலோட்டமாக கடந்து போயிருக்காங்க. ஒரு படமாக பார்க்கும்போது கற்பனை காட்சியெல்லாம் வச்சு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு பிரபஞ்சன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவரும் ஒரு கபடி பிளேயர் தான், ஓகேங்களா. அவரும் இந்த பிகேல ஸ்டேட் பிளேயராக ஆடி இருக்காரு. பிகேல நிறைய டீம்ஸில் ஆடி இருக்காரு. தமிழ் தலைவாஸில் ஆடி இருக்காரு, ப்ளஸ் ஹரியானா ஸ்டேட்ஸில் ஆடி இருக்காரு, குஜராத்தில் ஆடி இருக்காரு, எல்லா டீம்லேயும் ஆடி இருக்காரு. ஆனால் அவர் இந்த படத்தில் வராரு, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நடிக்க வராரு. அவரை பார்த்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு மட்டும் 2 பேர் கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கோம் அவருக்காக. அவர் ஒரு நல்ல பிளேயர், நல்லா ஆடி இருக்காரு, நல்லா நிறைய மேட்சஸ்லாம் ஆடி இருக்காரு. நாங்களும் அவர் ஒரு பெரிய ஃபேன் தான். அவரை பற்றி யாருமே இங்கே பேசவே மாட்டாங்க. மற்றபடி ஓகே, துருவிக்ரம் நல்லா நடிச்சிருக்கு, நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அவர் அந்த ஃபஸ்ட்டு 2 படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அது நல்லாவே இதுவாக இருக்குது. ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டிங் வரைக்குமே அவருக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கு. நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாகவே நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் நல்லா எடுத்திருக்காரு. அங்கே திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் எப்படி ஜாதி வெறி பிடிச்சி எப்படி அலையிறாங்களோ அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ கபடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு வந்து நான் ஒரு கபடி எனக்கு ஆட தெரியும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. கபடியில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது, எவ்வளோ எதிர்க்கிறாங்க, எவ்வளோ இது பண்ணணும்னு ரொம்ப ஸ்பெஷலாக கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். எல்லாரும் கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். இங்கன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கபடி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே எமோஷனலாக கனெக்ட் ஆகும். நல்லா வரும் படம், நல்லா பாருங்கள். தேங்க்யூ. டயலாக்ஸ் உண்மையாக நல்லா செதுக்கியிருக்காரு ப்ரோ. ஒவ்வொரு கருத்து சொல்கிறது வந்து அப்படியே நேராக போய் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே நேராக போய் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம். நல்லா ஸ்போர்ட்ஸ் படம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த விதத்தில் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் வழக்கமாக இதோட சிறந்த ஸ்போர்ட்ஸ் படம்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தங்கல், ரப்பர் பந்து, இறுதி சுற்று இந்த மாதிரி படம்லாம் பார்த்தது. அந்த அளவுக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம்ன்றதுல அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் மாரி செல்வராஜ் படத்தில் இதுக்கு முந்தின படத்தில் பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் டெப்த்து கிடையாது. ஆனால் ஏன்னா அதில் நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அவர் படத்தில் எந்த படத்துலையும் அந்த கேரக்டர் நம்ம படுற அவஸ்தை அந்த படத்தில் இருக்குது. இதில் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. அவரோட அதான் நடிப்பு வயசு எல்லாமே. ஆனால் நம்ம அந்த இதில் இப்போ இதுக்கு முந்தின படத்துலலாம் அந்த கேரக்டர் ஏதோ ஹீரோ படுற கஷ்டம் நம்ம படுற கஷ்டம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. இதில் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு இல்லை, டெப்த் இல்லை. சூப்பராக இருங்கங்க. அமீர் சார் ட்ரீட்டு, த்ரூ சார் ட்ரீட்டு, அனுப்பமா ட்ரீட்டு, செம என்டர்டெயின்மெண்ட்டு. ஸ்போர்ட்ஸ்மேனுடைய லைஃபாகவும் எடுத்துக்கலாம், சமூகத்துடைய வழியாகவும் எடுத்துக்கலாம். திரைக்கதை வந்து ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. அவர் நிவாஸ் சாரோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பலம், அண்ட் வசனங்கள்லாம் மிகப்பெரிய பலம்.
அதில் உண்மையாகவே ஏதோ ஒரு பிளேயரோடைய லைஃப்லேருந்து எடுத்து எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. வசனம் தான் தாறுமாறு தக்காளி சோறா இருக்குது. நீங்கள் இந்த சமூக பிரச்சனை எல்லாமே தாண்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே துருவோட இடத்துல வச்சு நிறுத்தி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜாதியை கடந்து மதம் சில இடத்துல, பணம் சில இடத்துல இதே மாதிரி விளையாடுது. பிளேயர்ஸ்க்கு நல்ல டேலண்ட் இருந்தோம், நமக்கு நல்ல முன்னேற விடாமல் தடுக்கிறது. முன்னேறி போன பிறகு அந்த இடத்துல தடைகள் போட்டு திருப்பியும் நமக்கு ரிவர்ட் பண்ணி பழைய இடத்துக்கே துரத்துறது. அந்த வழியெல்லாம் அவர் நல்லா அவருடைய முகத்திலேயே முக உணர்வுகளில் நடிப்பில் நல்லா கடத்தியிருக்காரு. காதல் காட்சிகள் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது கெமிஸ்ட்ரி. துருவால வந்து அனுப்பமாவோட காதல் காட்சிகளில் அந்த அவங்கள எக்ஸ்பிரஷன்ஸில் போட்டி போட முடியல. அந்தளவுக்கு ரொம்ப அனுப்பமாவோடைய அழகும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி நல்லா இருக்குது. அந்த பருத்தி வீரன் ஹீரோயின் விட இவங்க இன்னும் டாப்பாக இருக்குது. அமீர் வந்து சான்ஸே இல்லை. அமீர் ஹீரோவா துருவ் ஹீரோவான்னு நினைக்கிற அளவுக்கு அமீருக்கு நல்ல கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அமீர் அண்ட் அந்த லாலுடைய சண்டை காட்சிகள், அவங்க வந்து எதிர்கொள்கிற காட்சிகள், அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஈகோ கிளாஷ் எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு பசுபதி இருக்கார்ல, அவங்க அந்த அப்பா புள்ள சீனுக்கு வந்து கத்தியா புத்தியான்ற அவருடைய மனப்போராட்டத்தை நல்லா காட்டியிருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி கண்ணு நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அதை வந்து அவர் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்லலாம் அவர் கத்தியை வச்சுட்டு ஏன்டா இந்த கத்தி எடுத்தோம் அப்படின்னு பையனுக்காக ஃபீல் பண்ணி கெஞ்சுற காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் மழையில் வந்து அவர் அமீர் வந்து அந்த மழையில் அந்த போராடுற சீன் வந்து ஒரு கிளாசிக்குன்னு சொல்லணும். ரொம்ப அழகாக அந்த காட்சியை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த ஒரு அதுவே ஒரு படம் மாதிரி, படத்துக்குள்ளே ஒரு படம் மாதிரி இருந்தது. அமீர் அந்த கிழமை வந்து கத்துறது அதெல்லாம் எந்த ஒரு படத்துலையுமே வராத ஒரு சீனு. அது வந்து ஃபுல்லி சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போதோ, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த சீன்ஸு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா, நிறைய சமீப படங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ப்ராம்ப்டிங் சொல்லிட்டு அவங்க சொல்ல இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அது வந்து படத்தில் வந்து அப்படியே கிளிஷே மாதிரி ஓப்பனாக தெரியும், அப்படியே ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். அது ஸ்பீட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த தவறு வந்து இதில் இல்லை. நல்லா வந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் இயல்பாக சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே வசனம் வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது வந்து அப்படி அந்த ப்ராம்ப்டிங் வந்து எந்த கேரக்டருக்குமே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா இப்போ வர படத்துலலாம் அதை வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி புகுத்திடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல. அதை வந்து இதில் நல்லா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டு சீன் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அவர் இந்த ஹீரோயிக் சாங் இருக்குல்ல, தந்தனா, அது வந்து சான்ஸே இல்லை. நீங்கள் அப்படியே வைப்ஸாக நீங்கள் எழுந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஹிட் ஆகும் அந்த சாங்கு. அண்ட் காதல் சத்யன் பாட்டுமே நல்லா இருக்குது. இந்த தந்தானாக்கு நெக்ஸ்ட்டு காதல் சத்யனோட பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த தந்தானா சாங்கில் வந்து அவர் முடி விரிச்சு போட்டுட்டு அந்த பாடகரே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாருல, அது வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து அவருடைய தோற்றம் வந்து அந்த கிராமத்தான் இதுக்கு ஒத்துப்போகாத மாதிரி இருக்குது. ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ இந்த வடநாட்டு பாடகர்கள்லாம் பாடுவாங்கல்ல, ஹரிஹரன்லாம், அந்த மாதிரி ஸ்டைலாக முடிய வச்சுட்டு பாடுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து வேற ஒரு கேரக்டரை அந்த பாடகர் வேஷத்தில் போட்டிருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கிராமத்து ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பிளேயிங் அண்ட் ஏஷியன் கேம்ஸ்ன்னும் போது 80s 90sலேயே வந்து நிறைய க்ரோர்ஸ் கணக்கில் தான் செலவு பண்ணாங்க. அண்ட் நம்மவே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் மிகப்பெரிய ஸ்டேடியம்லாம் கட்டி இந்திரா காந்திலாம் கட்டியிருப்பாங்க. இது 90ஸ்னு காட்டும்போது அந்த பிரம்மாண்டம் வந்து ஒரு கழுகு பார்வையை வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அதில் கொஞ்சம் பிரம்மாண்டம் காமிச்சிருக்கலாம், அது கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி. அண்ட் மிகப்பெரிய ப்ளஸ் வந்து கபடியில் வந்து அந்த டீட்டெயிலிங் நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த 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 எத்துல வந்து அவர் அப்படி போய் இது பண்ணுறாரு, அங்கே போய் வந்து அவர் காலை வந்து வைக்கிறாரு, இவருடைய லெக்கை வந்து இவர் கரெக்டாக புல் பண்ணுறாரு. அந்த ஈச் டீட்டெயில் வந்து நமக்கு ரியலாகவே ஒரு கபடியோடைய ஒரு பிளேயிங் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிராமத்தில் வந்து கபடியை வந்து கபாடின்னு போடுவாங்க, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர், எம்ஜிஆர் அந்தந்த பீரியடுக்குரிய லீடர்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வர்றது, சாங்ஸ் கொண்டு வர்றது, இளையராஜா சாரோட மியூசிக் நிறைய வருது அந்த பிளேயிங்கில். ஸோ அதெல்லாம் வந்து ரைட்ஸ் கேட்டாங்களான்னு தெரியல. அண்டு ஆஸ் அ ஹோலாக பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு ஒரு லேகிங் இல்லாமல் இருக்குது. அண்ட் நல்ல மெசேஜுமே இதில் சொல்லியிருக்காரு. சூப்பராக பார்க்கலாம். நான் 2 times பார்த்தேன், போரே அடிக்கல.
அண்டு நல்ல கேமராலாம் நல்லா குளிர்ச்சியாக, அந்த கிராமம் உண்மையாகவே கிராமம் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க வந்து இந்த பிளட்டும் இதுவுமா அவங்க நடிக்கும்போது எதுவுமே ஒரு அருவருப்பாவோ அல்லது ஒரு போரிங்காவோ இல்லை. ஒரு இந்த ஜாதி படம் தான் போரிங் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இல்லாமல் போரிங் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஜாதின்னு மட்டும் சொல்லலை, ஹீரோ சொல்கிறாரு ஜாதி மட்டும் இல்லை, மதம் பணம் எல்லா அடிப்படையிலையும் நசுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. முன்னேறி ஒருத்தன் வந்த பிறகு சொல்லி காட்டுவாங்க, நீ வந்து அம்பேத்கரால் முன்னேறிட்ட, அவரால் முன்னேறிட்ட, இவரால் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை மட்டம் தட்டுவாங்க. அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு தோனி படத்தில் அண்டு இவருடைய கில்லி படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருக்குது. பட் அப்படியே காப்பி பண்ண மாதிரி இல்லை, அந்த சீனுடைய அமைப்புகள் அப்படி இருக்குது. தோனி படம் ரொம்ப நான் ரிலேட் பண்ணிக்க முடிச்சுது. அதில் எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து எப்படி ரொம்ப பண்ணுவாங்க, அதில் வந்து அப்படி தடவி பார்த்தே ஜாதியா அப்படி உனக்கு கயிறு இருக்கா அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து வார்த்தைகள்லேயே எப்படி டீஸ் பண்ணுறது, சாப்பிடும்போது வந்து கிட்டக்க வந்து டீஸ் பண்ணி அசிங்கமாக பேசுறது, உசுப்பேத்துறது, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மெயினாக வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கத்தியா புத்தியா, உன் கத்தியை தீட்டுறியா நீ உன் புத்தியை தீட்டுறியா, அது வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அது சின்ன பையனாக வர துருவெல்லாம் ரொம்ப உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த சின்ன ரொம்ப பொடி பையனாக வர கேரக்டருக்கும் அதே மாதிரி முகம் கொடுத்துருக்காங்க. அண்டு துருவே சின்ன பையனாக வரும்போது உண்மையாகவே நல்லா இருக்குது. உண்மையாகவே ஒரு டீனேஜ் பையன் மாதிரியே அவர் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உடம்பு பண்ணதுமே நல்லாயிருக்கு. ஆஸ் அ ஹோல் வந்து படம் சூப்பராக இருக்குது, ஒரு கவிதை மாதிரி அழகாக இருக்குது. அண்ட் காதல் காட்சிகள்லாம் அனுப்பமாக வந்து அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சும் இருக்காங்க. அவங்க லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு கவர்ந்து இழுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அனுப்பமாக வந்து நெக்ஸ்ட் ஹீரோயின் நம்பர் 1 வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் சூப்பராக பார்க்கலாம். இவருக்கு வந்து கொஞ்சம் நடுவில் இன்னும் கொஞ்சம் இது போட்டிருக்கலாம், அந்த இலை அதெல்லாம் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் துருவுக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கலாம். குழந்தைங்க ரொம்ப கூட்டிகிட்டு வர தேவையில்லை, ஏன்னா இது வந்து அவங்க பாதிக்கப்பட்டதை சொல்லும்போது வன்முறை இல்லாமல் சொல்ல முடியாது. அப்படின்றப்போ குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு டீனேஜ் அண்டு அடல்ட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் போர்ஷன் இந்த படத்துக்கு தேவையில்லை, பட் ஆனால் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாலுக்கு, துருவிக்ரம், அப்புறம் பசுபதி, இவங்களோட கேரக்டர்லாம் ஸ்பெஷல் மென்ஷன்டு. அமீர் சாரோட கேரக்டர் இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக பரியேறும் பெருமாள் எப்படி இருந்தது, ஒரு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு குறிப்பிட்டது இல்லாமல் வெகுஜன மக்களை வந்து கவர்ற மாதிரி இருந்ததில்ல, அது மாதிரி இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் சேரும். ஆமாம், படத்தில் வயலன்ஸ் இருக்குது, இது ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது, ஏன்னா நிறைய வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால அது செட் ஆகாது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குது, சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, 2-3 சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரல, ஓரளவுக்கு வந்து, ஆனால் அவர் வந்த சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. பசுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு, அப்பா ரோல் பண்ணியிருக்காரு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம அப்பா பார்க்குற மாதிரி, நம்ம அப்பா எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா எமோஷ்னலாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது ப்ரோ. அதெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சொல்லவே தேவையில்ல, பிரசன்னா அவர் சொல்லவே தேவை, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கபடி உங்களுக்கு புரியும், பிடிக்கும், நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாதி அதில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஜாதி சண்டை போட்டு எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாதியை வச்சு. அதுக்கப்புறம் அது கபடியில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது, இதை பற்றி தான் நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை. அது ஃபாலோ பண்ணணும், நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கபடி பிளேயர்ஸ் எல்லாருக்குமே எமோஷனலாக கனெக்ட் ஆகும், நல்லா பாருங்கள். அதான் ஸ்போர்ட்ஸ் படம் இதுக்கு முன்னாடிலாம் இதோட சிறந்த ஸ்போர்ட்ஸ் படம்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி இதோட சிறந்த ஸ்போர்ட்ஸ் படம்லாம் வந்துருச்சு. தங்கல், இறுதி சுற்று, அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை. அதே மாரி சார் அவர்கள் படத்தை இதுக்கு முந்தின படம் அதை எதிர்பார்த்து வந்தால் அந்த அளவுக்கு டெப்த்தாக கனெக்ட் ஆகல, நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகல. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அது இந்த ஒரு இதுதான் நம்ம இதுக்கு முந்தின படத்தில் எமோஷ்னல் நம்ம கனெக்ட் ஆகும், அந்த கேரக்டரோட இல்லை அந்த சீனோட ஏதோ இதில் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு டெப்த் இல்லை. அதான் அதே மாதிரி கிளைமேக்ஸும் லாஸ்ட்டு ஒரு 20-25 நிமிஷம் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் படத்தில் வர்ற கஷ்டப்படுறவங்க ஜெயிப்பாங்க. ஸோ அந்த 25 நிமிஷம் இல்லாமல் இருந்தால் கூட படம் நல்லா தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டு அந்த 20-25 நிமிஷம் இல்லாமல் முன்னாடியே முடிச்சிருந்தா கூட படம் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். அது மற்ற மசாலா படங்களுக்கு இது எவ்வளோ பெட்டரு, 90% பெட்டரு. ஆனால் மாரி செல்வராஜ் கிட்ட எதிர்பார்த்து இதுக்கு முந்தின எதிர்பார்த்து படம் இந்த படத்தில் இல்லை.